நெல்லையைச் சேர்ந்த ஜாய் எஸ்என்டிஎல்ஸ் நிறுவனர் டல்சி நிர்மலா ராணி காஸ்மெட்டிக் பொருள் தயாரிப்புல தனித்துவமான அடையாளத்தை பெற்றிருக்காரு. டல்சி ஆயால்பட்டி என்னும் கிராமத்துல பிறந்து தற்போது திருநெல்வேலியில வசிச்சுக்கிட்டு வராரு. என்னோட பேர் வந்து டல்சி. திருநெல்வேலியில் கேடிசி நகரில் இருக்கேன். ஜாய் எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிறது என்னோட பிராண்டு. அதில் வந்து நம்ம ஸ்கின் கேர் அண்ட் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ப்ராடக்ட்டில் யூஎஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ், சிந்தட்டிக் கலர்ஸ் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லாமல் பிளான் பேஸ்டு கலர்ஸ் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். லோஷன், ஷாம்பூஸு, அப்புறம் ஹேண்ட்மேட் சோப்ஸு, அப்புறம் லிப் பாம், அப்புறம் நலங்கு மாவு, ஹேர் ஆயில்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல அவருக்கு சொற்ப வருமானம் கிடைச்சது. அவரது தயாரிப்புகளுக்கு கிடைத்த நல்ல வரவேற்பு அவரை இந்நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த உந்து சக்தியா அமைஞ்சுது. பின்னர் ஸ்டார்ட் அப் டிஎன் அறிமுகம் கிடைச்சது. அது மூலமா நடந்த காஃபி வித் கலெக்டர் நிகழ்வு பிஸ்னஸ் குறித்து அவருக்கு மேலும் புரிதலை ஏற்படுத்தியது. நான் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு பெருசாக நெட்வொர்க்கிங் எதுவும் இல்லை, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இல்லை. அப்புறம் தான் எனக்கு ஸ்டார்ட் அப் டிஎனோட கனெக்ட் கிடச்சிது. ஸ்டார்ட் அப் டிஎனோட கனெக்ட் கிடச்சதுக்கப்புறம் காஃபி வித் கலெக்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன மீட்டிங்ஸ் நிறையா நம்ம போய் அட்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறையா ஸ்டார்ட் அப்ஸோட கனெக்ட் கிடச்சிது. அது மூலமாக என்னோட ப்ராடக்ட்டை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அடுத்து இந்த லைசன்சிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அடுத்து நம்ம எப்படி மூவ் பண்ணலாம், பேக்கேஜிங் எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா ஐடியாஸும் எனக்கு ஸ்டார்ட் அப் டிஎன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது கிடச்சிது. அதுக்கு முன்னாடி என்னோட ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் டிஎன் கனெக்ட் வந்ததுக்கப்புறம் நிறையா நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ப்ராடக்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். நிறையா எனக்கு சேல்ஸ் நிறையா இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோட ரெவன்யூ நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. தற்போது கல்லூரிகளில் தொழில் முனைவராக மாற்றுவதற்கான வழிமுறைகள் மற்றும் இயற்கை முறையில் தேக பராமரிப்பு பொருட்கள் உற்பத்தி செய்யவும் பயிற்சி அளிக்காரு. மேலும் அவர் ஜாய் எஸ்என்டிஎல்ஸில் புதிய பொருட்களை தயார் செய்வது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வராரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தோம் காலேஜஸில். அப்புறம் சோப் மேக்கிங் கிளாஸஸ் நம்ம வெளியில் நம்ம ஓனாக பண்ண ஆரம்பித்தோம். நிறைய கொலாபரேஷனில் நம்ம கிளாஸஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இயர் வந்து நம்ம நிறைய காலேஜஸில் ஒரு ஸ்பீக் கொடுக்கறதுக்காக நம்மளோட ப்ராடக்ட் பற்றியோ நம்மளோட பிஸ்னஸ் பற்றியோ நிறைய மோட்டிவேஷ்னல் இது கொடுக்கறதுக்காகவோ, இல்லை நம்ம பிஸ்னஸ் பற்றி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து காலேஜஸில் நிறைய ஈவெண்ட்ஸில் போய் பேசுகிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது. இப்போ அடுத்து குளோபல் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்குது, அதை அட்டன் பண்ணுறதுக்கான இதுவும் கிடச்சிது. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஜாய் எசென்ஷியல்ஸில் அப்படின்னா, நிறைய மார்க்கெட் அவைலபிள் ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ் இருக்குது. அந்த ரூம் ஃப்ரெஷ்னர்ஸை நம்ம நேச்சுரலாக எப்படி பண்ணலாம், பிளான் பேஸில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு R&D நான் பண்ணிகிட்ருக்கேன். மேலும் அவர் கல்லூரிகள் மற்றும் கிராமங்களுக்கு சென்று சுயதொழில் தொடங்குவதற்கு பயிற்சி அளிக்காரு. குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு சுயதொழில் தொடங்க இலவசமாக பயிற்சி அளிச்சுட்டு வராரு. நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம வில்லேஜஸில் போய் காலேஜஸில் போய் எடுத்துகிட்ருக்கோம். விமென்க்கு யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ கிளாஸஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.